சிபிஎம்மின் மாவட்ட குழு உறுப்பினர் உதயகுமார் அவர்களே, சிபிஐயினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் துரை அவர்களே, மதிமுகவின் காமராஜ் அவர்களே, விசிகாவின் தமிழ்மாறன் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இந்த சட்டமன்றத்தின் தொகுதி பொறுப்பாளர் அருமை தம்பி சுரேந்திர அவர்களே, புதுவை அருள்மொழி அவர்களே, இந்த நகரத்தினுடைய நகர செயலாளராக இருந்து பணியாற்றிய அருமை தம்பி செந்தில் ஜெகன் உள்ளிட்ட நகர நிர்வாகிகளே, இப்பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி சலீம் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களே, என்னோடு வருகின்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, மகளிரணி பொறுப்பாளர்களே, எல்லாரும் சொன்னா ஒரு 100 பேர் வந்தாங்க. எல்லாரும் பேரையும் சொன்ன நேரம் ஆயிடும். அதனால யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று கருதுகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி தமுமுகவுடைய பொறுப்புகளை வகிக்கின்ற இந்த தொகுதியினுடைய பல்வேறு நகர ஒன்றிய மாவட்ட அளவிலான இடதரமை பொறுப்பாளர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கின்ற இடதரமை இஸ்லாமிய உறவுகளே, வணிக பெருமக்களே, விவசாய பெருமக்களே, தொழிலாளர் தோழர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை பதிவு செய்து, இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிகச்சிறப்பாக எதற்காக இந்த போராட்டம், மோடி அரசு செய்கின்ற அநியாய அக்கிரம அட்டூழிய சட்டங்களை குறித்தும் மிக சிறப்பாக எடுத்து பேசியிருக்கிறார்கள். அதை வழிமொழிகின்ற வகையில் கடுமையான 3 நாளா ஜுரம், தலைவலி, சளி, இரும்பல். ஆனால் இது அன்பால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம், அன்புக்குரியவர்களால் அழைக்கப்பட்ட கூட்டம். என்னால் தவிர்க்க முடியவில்லை. நாளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோடு அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிற ஒரு பொதுக்கூட்டம். இன்றுதான் அவசரமாக இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்தேன். இதோடு இன்னொரு நிகழ்ச்சியும் காலையில் கலந்து கொண்டேன். இப்போது முடித்துவிட்டு இரவோடு சென்னை புறப்பட்டு நாளை காலை அந்த நிகழ்விலும் இரவு பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு இரவோடு இரவாக தூத்துக்குடி பயணிக்க வேண்டும். இருந்தாலும் நான் சொன்னது போல் ஒரு பாசப்பிடிப்போடு, ஒரு அன்பால் வாஞ்சியாக, என் மீது இருக்கிற மாறாத பற்றின் காரணமாக இந்த அன்பு இஸ்லாமிய உறவுகளுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகின்றிருக்கிறேன். எப்போது போல் என் பேச்சு இன்றைக்கு அமையாததற்காக உங்களிடத்தில் என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். ஆனாலும் கூட இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா எப்படியாவது இஸ்லாமியர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மோடி இல்ல, மோடியினுடைய முன்னோர்கள் இல்ல, 100 ஆண்டு பழமை வாய்ந்த RSS சங்கிகள் இல்ல, எந்த கொம்பனாலையும் என் இஸ்லாமுடைய உணர்வையும் உணர்வெழுச்சியும் தன்மான உணர்ச்சியும் அவர்களால் அடக்கி ஆண்டுவிட முடியாது. இந்த சமூகம் அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகத்தை அன்பு வழியால் அரவணைத்துக் கொள்ளலாமே தவிர ஆதிக்க அரசு கையில் இருக்கிறது, காவல்துறை கையில் இருக்கிறது, நீதிமன்றங்களை வளைத்து போடுகின்ற ஆற்றல் இருக்கிறது, அல்லது தேர்தல் ஆணையத்தை தன்னகத்தில் வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல் இருக்கிறது, முப்படையின் தளபதிகளை கலைத்து முப்படைகளுக்கும் தலைமை தளபதி சங்கிகளை நியமித்துக் கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இந்திய நாட்டு மக்கள் கடந்து போகலாம், மௌனிக்கலாம், மௌனமாக இருக்கலாம். ஆனால் என் இஸ்லாமியருடைய உணர்வெழுச்சி பிரச்சனைகளில், அவருடைய உரிமை பிரச்சனைகளில் நீங்கள் அளவுக்கு மீறி ஆட்டம் போட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் கொட்டம் ஒரு நாள் அடக்கப்படும் நரேந்திர மோடி அவர்களை என்பதை மட்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீ பிறப்பதற்கு முன்னாடி, உங்க அப்பா பிறப்பதற்கு முன்னாடி, உன் தாத்தம் பிறப்பதற்கு முன்னாடி இந்த மண்ணின் பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு சொந்தமாக கூடியவர்கள் தான் இந்திய நாட்டினுடைய இஸ்லாமியர்கள்,
இந்த தேசத்தின் விடுதலையில் அவர்கள் பங்கிருக்கிறது. இந்த தேசத்தை நிர்மாணித்ததிலே அவருடைய பங்கு இருக்கிறது. இந்த தேசத்தின் விடுதலைக்கு இன்னுயிர் தந்திட்டதிலே அவருடைய பங்கு இருக்கிறது. இப்படி இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற முறைமைகள் ஒழுங்கு செய்யப்பட்டதிலே அவருடைய பங்கு இருக்கிறது. எதிரி நாடுகளோடு போரிட்டு இந்த தேசத்தின் எல்லையை காப்பதனுடைய அவருடைய தியாகம் இன்றைக்கு பட்டி தொட்டி முழுவதும் பரவி கிடக்கிறது. ஆனா இதையெல்லாம் மறைத்து திட்டமிட்டு நீ அவர்களை ஒடுக்க நினைக்கின்றாய். ஒரு புதிய சிவில் சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சித்து அதற்கான நடவடிக்கையை இறங்கியிருக்கிறாய். CA, NRC, NPR என்கிற சட்டத்தை கொண்டு வந்து முடக்க நினைக்கிறாய். பொருளாதார ரீதியாக இன்றைக்கு பண்ருட்டிலே எனக்கு தெரியும், பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, வகுப்புக்கு சொந்தமானது. அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதில் முறையான வருமானத்தை ஈட்டினாலே இந்த மாநகரம் முழுவதும் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நன்மை இஸ்லாமிய குடும்பங்கள் பசி பட்டினி இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர முடியும். இந்த பண்ருட்டி நகரத்தில் மட்டுமல்ல, என் தொகுதி முழுக்க இருக்கிறது, நெய்வேலி தொகுதி முழுக்க இருக்கிறது, இந்த மாவட்டம் முழுக்க இருக்கிறது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு தனதாக்கிக் கொள்கின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். பொது சிவில் சட்டம் என்று ஒரு மோசமான ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்து எமது மக்களை நீங்கள் மிரட்டி பார்க்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்று பக்கங்களை நரேந்திர மோடி அவர்களே தயவு செய்து படியுங்கள். அப்படி வரலாற்று பக்கங்களை புரட்டுகின்ற போது, சுதந்திர இந்தியாவின் 75 கால வரலாற்று பக்கங்களை புரட்டுகின்ற போது, இந்த நாட்டில் ஏற்பட்ட சிப்பாய் வேலூர் சிப்பாய் கழகத்தில் தொடங்கி பச்சை தமிழன் வஉசி அவர்களுடைய கப்பலோட்டிய வஉசியில் தொடங்கி இந்த தேசத்தை நிர்மாணிப்பதற்காக வங்கிகள் தொடங்குவதில் இருந்து எல்லா நிகழ்வுகளிலும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்த எமது இஸ்லாமிய உறவுகள் அள்ளி கொடுத்த கொடை என்பது 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, லட்சக்கணக்கான கோடி என்பதை நரேந்திர மோடி அவர்களே படித்து தெரிந்து கொண்டு பேசுங்கள். அமித்ஷாக்களும் நரேந்திர மோடிகளும் நிர்மலா சீதாராமன்களையும் விமர்சனம் செய்தால் இன்றைக்கு இந்த சமூகத்திலே பிறந்த காட்டி கொடுக்கிற ஒருவரை சேர்ந்த ஒருவன் சொல்லுகிறான், ஒவ்வொரு காவல் நிலையமாக சென்று ஒவ்வொரு கமிஷனர் அலுவலகமாக சென்று புகார் கொடுக்கிறான். ஏதோ நம்மாலதான் இஸ்லாமியம் கொடுத்தான்னா என்ன கொடுத்தான்? வேல்முருகனை கைது செய்யணுமா? எதுக்குடா கைது செய்யணும்? வேல்முருகன் இஸ்லாமியர்கள் மேடையிலே நின்று கொண்டு இந்துக்களை விமர்சனம் செய்துட்டான். நான் ஒண்ணுமே சொல்லல. STPI ஒரு போராட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த போராட்டத்தில் போய் என்ன சொன்னேன், STPI அமைப்பு துணை அமைப்பாக இருந்த ஒரு அமைப்புங்க, அந்த அமைப்பு கூப்பிடும் போது அவங்க அந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஷூ போட்டு ஒரு ராணுவ வீரர்கள் அணிவகுப்பது போல அணிவகுத்து என்னை கூப்பிட்டு போவாங்க. தமுமுகவிலையும் போட்டு தம்பிகள் வந்து கூப்பிட்டாங்க. நல்லா கிராப்பு கட்டி நல்ல சின்ன சின்ன பசங்க, அவங்க ஒரு ராணுவ வீரர்கள் மாதிரி ஒரு போலீஸ்கார மாதிரி தான் இருந்தாங்க. கருப்பு சட்டை போட்டு கருப்பு சட்டை போட்டு என் வீட்டுல தான் என்ன லைனா கூப்பிட்டு வந்தாங்க. இது நம்ம ஊர் போன அவங்க என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒப்பீட்டுக்காக சொன்னேன், தமுமுகவா இருந்தாலும் STPI ஆக இருந்தாலும் எந்த அமைப்புகளாக இருந்தாலும் வருகின்ற தலைவர்களை அழகாக மார்ச் பாஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. அந்த ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின்லாம் இஸ்லாமிய கட்சிகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இது தவறா? இது போலீஸோட ஒப்பிட்டு பேசிட்டு, ராணுவத்தோட ஒப்பிட்டு பேசிட்டு, நாங்க அப்ப போன ராணுவத்துக்கே பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்து ராணுவ என்கிற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு முன்களத்தி ஏறாக நின்றவன் என் இஸ்லாமிய சகோதரன் என்பது அத்தனை வரலாற்று பக்கங்களில் இருக்கு. அது ஒரு ஒப்பிட்டு சொன்னதுக்காக வேலூர் இப்ராஹிமுக்கு பொத்துக்குச்சு. அப்ப அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்ட ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்துச்சு ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் என்ன சொன்ன, நம்ம எப்பயுமே பிராமணர்களை பிராமணத்தை அப்படி இப்படின்னு அவதூறா பேச மாட்டோம். அதனால ரொம்ப நாசுக்கா டீசெண்டா என்ன சொன்ன, எங்க மாமி நிர்மலா சீதாராமன் கண்ணூர்த்தங்க இருக்காங்க நாடாளுமன்றத்தில், ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப ஆத்திரப்படுறீங்க. எங்க எம்பிக்கெல்லாம் நியாயமா எங்க மக்களுடைய பிரச்சனைகளை இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து பேசினாலோ, CA NRC எதிர்த்து பேசினாலோ, புது சிவில் சட்டத்தை எதிர்த்து பேசினாலோ நீங்க
முகம் 7 கோணலா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒன்னும் சொல்லல. தயிர் சோறு சாப்பிடுற மாமி உனக்கு இவ்வளவு கோபம் வந்துச்சுன்னா நல்லெலும்பு சாப்பிடுற எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்னு சொன்னேன். உடனே திருப்பதி நாராயண அறிக்கை விடுறான். நாராயணன் ஒருத்தர் இருக்கிறான்ல, நாராயணன் வேல்முருகனை இப்போதே கைது செய்யணும். வா, நான் இங்கதான் சுத்திட்டு இருக்கிறேன், கைது செய்ய கோர்ட்டுக்கு போவோம். தயிர் சோறு சாப்பிடுறது சொன்னது தப்பாயா? நாங்க நல்லி எலும்பு சாப்பிடுறோம், எங்க மாமி சாப்பிடாது, அது தயிர் சோறு தான் சாப்பிடுறோம், நாங்க நல்லி எலும்பு சாப்பிடுறோம். அதனால சொன்னேன். இப்ப கூட எங்க சலீம் கிட்ட சொன்ன உடம்பு சரியில்லை, தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, நல்லி எலும்பு சாப்பிடணும் மாதிரி இருக்கு அப்படின்னு. லக் பீஸோட வரணும் அப்படின்னு போயிருக்காப்ல. சரி எடுத்தார பின்ன 2 லக் பீஸா எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? இன்னைக்கு பிஜேபியினுடைய வானதி சீனிவாசன் வேல்முருகன் பொது மன்னிப்பு கேட்கணுமா? என் பரம்பரைக்கே கிடையாது. நான் தனியா இருக்கும் போதே கேட்க மாட்டேன். இங்க பாருங்க, மேடையில இத்தனை துண்டறிக்கல, இத்தனை கட்சிகள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் மதிக்கின்ற என் நட்புக்காக உயிரே கொடுக்கின்ற எனது இஸ்லாமிய உறவுகளை தன்னகத்தில் கொண்டவன் நான். பல குடும்பங்கள் ஆண்டாண்டுகள் 35 ஆண்டு காலமா குடும்ப உறவுகளா நாங்க பழகிறோம். அதனால என்ன போய் மன்னிப்பு கேட்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும். நான் என்ன சவர்கர் பரம்பரையா? நான் யாரு? அதுவும் இப்ப புலியூர் சொந்த ஊர்ல என் பூர்வீக இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். தப்பி தவறி அந்த மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் எங்க வந்து கூடாதீங்க. பாவம், எங்க பசங்க எல்லாம் அம்பாட்ட போய் முந்திரி காட்டுல ஆனாப்பட்ட என்எல்சி சேர்மனையே முந்திரி காட்டுல கட்டி போடணும்னு சொன்னேன். உங்க மோடி தான் அதுக்காக முதலமைச்சர் கலைஞருக்கு கடிதம் எழுதி வேல்முருகன் இப்படி எல்லாம் பேசுறாரு, கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னா கலைஞர் கூட்டு சொன்னார், பாவம் வேலை விட்டு ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு. அதனால நீங்க எங்க வேணுமாலும் மிரட்டுங்க, இங்க உட்கார்ந்து இந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க மிரட்ட முடியாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற என் ஒரு தமிழச்சியும் இஸ்லாமிய சகோதரரும் வேலு நாச்சியார்கள் தான், அஞ்சலை அம்மாள்கள் தான், அல்லது உங்க பாணியில சொல்ற வரலாற்று ஜான்சி ராணிகள் தான். அதனால உங்க பம்மாத்து வேலையெல்லாம் எங்க கிட்ட வேகாது. இந்த மிரட்டுறது, உருட்டுறது, வழக்கு போடணுன்றது, கைது செய்கின்றது, நான், என் குடும்பம், என் சகோதரர்கள், என்னோடு இருக்கிற தம்பிமார்கள் உங்க நாடாளுமன்றத்தில் ஏற்றீங்கல்ல சட்டம், அந்த இந்திய பீனல் கோடு என்று சொல்லக்கூடிய அத்தனை சட்டப்பிரிவு வழக்குகளையும் சந்தித்து விட்டுத்தான் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் 45 ஆண்டு கால பொது வாழ்வில் இருக்கிறேன். என்னுடைய பங்காளி பண்ருட்டியாரில் தொடங்கி இன்றைய மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் வரை எல்லா தலைவர்களுடன் பழகுகிறேன், பேசுகிறேன், முரண்படுகிறேன். முதலில் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் கைதட்டி நன்றி சொல்ல வேண்டிய 2 தலைவர்கள். ஒன்று, இந்த மிகவும் முந்திரி காட்டை நம்பி விவசாய பூமிகளை நம்பி வாழ்ந்த இந்த பண்ருட்டி தொகுதியில் தான் உயிரோடு இருந்தபோது மஞ்சநகர் மைதானத்தின் அரசு விழாவிலே ஏதும் இல்லாத என் பண்ருட்டி தொகுதிக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட மாத்திரத்தில் தந்திட்ட தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என் தொகுதி மக்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை அவருக்கு நான் செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி என்னுடைய 3வது முறை இந்த தொகுதி மக்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். என் காலத்தில் என் தொகுதி மக்கள் நீங்க எவ்வளவு லெட்டர் கொடுத்தாலும் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இடம் இல்லைன்றாங்க, விருத்தாச்சலத்துக்கு அனுப்புனா இடம் இல்லைன்றாங்க, விழுப்புரத்துக்கு அனுப்புனா இடம் இல்லைன்றாங்க. அதனால் தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக அதான் முதலமைச்சரே சொல்லிட்டாரு பாருங்க, எனக்கு கோபமா வருது வேல்முருகன் பேசும்போதெல்லாம், கோபம் தான் வருது, என்ன செய்யுது, வேல்முருகனுக்கும் கோபம் தான் வருது சொல்லிவிட்டு சொன்னார், கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும். பண்ருட்டி தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரியை அறிவிக்கிறேன் என்று அறிவித்தார். அதற்காகவும் நாம் அனைவரின் சார்பாக, இந்த தொகுதி மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என் நெஞ்ச நிறைந்த நன்றியை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம நெல்லிக்குப்பத்தில் ஒரு அர்பன் பிஹெச் இருக்கு, அது 24 மணி நேரம் மருத்துவமனையா கேட்டாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டேன். புதிய கட்டடம் கட்டி முடியும் தருவாயில் இருக்கிறது. விரைவில் இந்த கூட்டத்தொடரில் 24 மணி நேரமும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக அதை உருவாக்கி தருவேன். அப்புறம் நம்ம டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன் கட்டி கொடுத்த ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் நீட் அவரு அதை இடிச்சுட்டு ஒரு 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலா கட்டணும்னு வேண்டுகோள் வைத்தேன்.
அதற்காக முதல் கட்டமாக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்ம பட்டாம்பாக்கம், பகண்ட, நம்முடைய இடதரிமங்கலம், உளுந்தம்பேட், நம்முடைய நெல்லிக்குப்பம் பகுதி, இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள், கரையோர மக்கள், அதை ஒட்டி இருக்கிற எல்லா கிராமமே தான். கிராமத்து பேர சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கு. முள்ளி கிராமத்து மாதிரி நிறைய பகுதி மழை வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போகுது. தடுப்பு சுவர் வேண்டும்னு கேட்டேன். தடுப்பு சுவரோடு கூடிய தடுப்பணைகள் வேண்டும் கேட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்வரும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 30 கோடி ரூபாயில் கிராமங்களுக்கு தண்ணீர் புகாத தடுப்பு சுவர்களும் 60 கோடி ரூபாயில் தடுப்பணைகளையும் கட்டித் தருகிறேன் என்ற இடத்தில் உறுதியளித்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இங்க உட்கார்ந்திருக்கிற அத்தனை இஸ்லாமிய உறவுகளும் நண்பர்களும் தமுமுக தோழர்களும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர்களும் இந்த துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற ராஜேந்திரனில் தொடங்கி சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ் என்று எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து வெற்றி பெற செய்யிச்சிங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எதையெல்லாம் பேச வேண்டுமோ அதை பேசி, எதையெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டுமோ அதையெல்லாம் எழுப்பி இந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் பெரும்பாலும் இப்ப இங்க கூட படிச்சாங்க, நகர தலைவருக்கு, நகர சேர்மனுக்கு கோரிக்கை வச்சு, இந்த கோரிக்கையை வச்சு இங்க பேசினாலும் இந்த சப்ஜெக்ட் பேசலாம். இல்லைன்னா வெறும் மாமியோடையும் வெறும் அமித்ஷாவோடையும் வெறும் மோடியோடையும் முடிச்சிருப்பேன். கோரிக்கை வச்சு பேசினாலும் சொல்றேன், ஒரு மக்கள் பிரதியா சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து சட்டமன்றத்தில் பேசுவதும், கேள்வி எழுப்புவதும், கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களில் கொண்டு வந்து பேசுவதும் பேசியிருக்கிறேன். ஆனா ஒண்ணுல மட்டும் எனக்கு ஆத்திரமாக வரும். அது என்னன்னு, இந்த அரசு இயந்திரம் எப்படி இருக்குன்னா, இங்க ஒரு மதர்சா, ஒரு ட்ரஸ்ட், நம்ம ஜாகிர் என்ன பணம் எவ்வளவு வேணுமாலும் தரேன்றாங்க. நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் நோபல் முறை உட்பட தரேன்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு தன்னுடைய உழைப்புல ஒரு பகுதியை தரேன்றாங்க. அந்த மதர்சா போன்ற ஒரு பள்ளிகள் அமைப்பதில் ஏதோ சங்கிப்பையோ ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டா மொட்டைன்றதுக்காக நம்ம அதிகாரிகள் சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறான். என்கிட்ட தான் வந்தாங்க, கமிஷனர் கூப்பிட்டு சொன்னேன், அதுக்கு பிறகு தாசில்தார்கிட்ட சொன்னேன், ஆர்டிஓ சொன்னேன், கலெக்டர்கிட்ட சொன்னேன், இப்போ எஸ்பி இருக்குன்றாங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், போன கூட்டத்தொடரில் இதை குறித்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் சட்டப்பேரவைக்கு அளித்து அது எல்லா அதிகாரிகளுடைய சுற்றறிக்கைக்கு சென்றிருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் அது நீங்க எஸ்பி கிளியர் பண்ணுவாரோ, கலெக்டர் கிளியர் பண்ணுவாரோ, டிஆர்ஓ பண்ணுவாரோ, இருக்கிற சேர்மன் கமிஷன் பண்ணுவாரோ எனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தொடருக்குள் இங்கே வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான என் இஸ்லாமிய உறவுகள் நாளைய தலைமுறைக்கான ஒரு கல்வி போதிக்கின்ற ஒரு இடமாகவும் ஒரு பள்ளிவாசலும் இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் நீங்க போய் இங்க ட்ரம்போட கை கொடுக்குறீங்க. நாங்க இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுன்றீங்க, மாண்பு நிறைந்த நாடுன்றீங்க. அந்த மாண்பு நிறைந்த நாட்டில் ஒரு பள்ளிவாசலை கட்டிக் கொள்வதற்கு என் இஸ்லாமிய உறவுகள் இங்க தலைவரும் செயலாளரும் என்ன பார்க்காத நாட்களே இல்லை, கேட்காத நாட்களே இல்லை. ஏன் இதுல உங்களுக்கு இவ்வளவு காலதாமதம்? எதற்காக நீங்க காலதாமதம் பண்ணி இழுத்தடிக்கிறீங்க? அவங்களுடைய சொந்த இடம், காசு போட்டு வாங்கியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க, இல்ல ஒரு மதரசா பள்ளியை கட்டுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவனா ரோட்ல போற நாய், தெருப்பொறிக்கு நாய் ஒரு மனு கொடுத்ததுனாக்கா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவேன். வேறுமுறை நான் சொல்லுகிறேன், நான் இந்த பண்ருட்டி தொகுதியில் இருக்கின்ற வரையிலும் எந்த கொம்பனியின் இஸ்லாமியர்கள் மீது கை வைத்து விட முடியாது. நீ மதரசாவில் கை வச்சுனாக்க, கை வச்சு நீ எங்க போவ? மதரசா கட்ட விட மாட்டோம். சூடு இருக்கிற இந்த வெங்காயம் வேண்டாம், எங்க கிட்ட வேண்டாம். அவங்க சொந்த உழைப்புல அவங்களுடைய சம்பாதியத்துல உங்ககிட்ட வந்து காசு கட்டாங்களா? உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் வேற தப்பான செயல்களில் ஈடுபட்டாங்களா? அவங்க இன்னும் சொல்ல போனா, நான் சொன்னேன், எங்க நகரத்தில் எங்க 2 பேரையும் கூட்டு சொன்னேன். நான் எம்எல்ஏ கமிஷனர் சொல்லிட்டேன், டிஎஸ்பி சொல்லிட்டேன், அதிகாரிகிட்ட சொல்லிட்டேன், ஒரு பஸ் ஸ்டாண்ட் பேர் இருக்கு, வழி எடுத்து நீங்க வேலையை தொடங்க. இவங்க ரொம்ப ஜனநாயகவாதியா இருக்காங்க 2 பேரும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உட்காந்து பார்த்துருவாங்க. குண்டா தலைவர் அவர் உடம்புக்கு அப்படி வந்து நின்றுக்கிட்டு அழகா எடுத்து வேலையை செஞ்சா யாவும் வந்து கேட்பாங்க. கேட்டா இந்த மாதிரி என்கிட்ட இருக்கவே இருக்கு, பெரிய பணம் இதுக்காக வச்சிருக்கேன். இதுதான் சும்மா வீம்ல ஒரு மொட்டை கடிச்சு போட்டு இதுல ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஆக்கி இந்துக்கள் அணி திரட்டுறதான். இப்ப புருடா விட்டாங்க, திரட்டினா பாருங்க திருப்பரங்குன்றத்தில். அதுக்காக தான் போறேன். 10ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் சங்கிகள், மார்வாடி சேட்டு, மார்வாடி கும்பல்கள், வடநாட்டுக்காரங்க எல்லாரையும் கூட்டாந்து ஒரு கூட்டத்தை காத்துட்டோம். அதற்கு நாங்க எல்லாரும் முற்போக்கு அமைப்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்து
பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய உறவுகளும் தமிழ் மக்களும் ஒன்று திரண்டு நாங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் தாண்டா அப்படின்றத நிரூபிப்பதற்கு நாங்கள் சகோதரத்துடன் சமத்துவத்துடன் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்புடன் பகிர்தலோடும் அன்போடு வாழ்கின்ற எங்கள் மதுரை மண்ணில் திருப்பரங்குன்றத்தில் நீ மலையின் பெயரால மத கலவரத்தை தூண்ட நினைச்சினா அதற்கு இடம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக வேல்முருகன் மதுரைக்கு செல்ல இருக்கிறான். நான் மதுரையில போய் சமூக நல்லிணக்கம் ஏற்படணும்னு பேசுற வேல்முருகன் சிஏ என்ஆர்சிக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களுக்கு சென்று போராட்ட களத்தில் என் உறவுகளோடு கைகோர்த்து தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பிறக்காத இஸ்லாமிய உறவுகளோடு இரண்டரை கலந்து வாழ்கிற வேல்முருகன் 40 வழக்குகளை சந்தித்து இன்னைக்கும் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்குகிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற என் கூட்டணி கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இருக்கிற இந்த ஆட்சி காலத்தில் ஒரு மதரசா பள்ளியை கூட அதற்கான என்ஓசியை பெற்று குறித்த நேரத்தில் கட்டி முடிப்பதற்கு இந்த நாட்டில் இருக்கிற அரசு அதிகாரிகள் ஒத்து வரவில்லை என்று சொன்னால் உங்களை எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திப்பேன். எச்சரிக்கையா நான் பேசுறேன், எச்சரிக்கை விடுறேன். என்ன கலவரம் வரப்போகுது? யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ண போறா? யார் அங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதுக்கு தடுத்தா? அவங்க உழைச்சி சம்பாரிச்சு சொந்த இடம் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு மதரசாவை கட்டுறாங்க. அதுல எவனோ ஒருத்தன் கொடுத்த மனுவுக்காக அது வருமா இது வருமா குறி கேட்கறது இருக்கிற உளவுத்துறை நண்பர்களின் பேச்சை பதிவு செய்வீர்கள். இப்போது இறுதியாக நம்முடைய புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடவிலே என்ஓசிக்காக காத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த நகரத்தினுடைய டிஎஸ்பி கீழே இருக்கிற நம்முடைய உளவுத்துறையில் இருக்கிற உயரதிகாரிகள் உடனடியாக இந்த ஃபைலை கிளியர் செய்து ஒப்புதலை பெற்று அடுத்த ஆண்டுக்குள் கண்டிப்பாக அந்த மதரசா பள்ளிவாசல் இயங்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை அரசும் உளவுத்துறையும் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் அரசுக்கு தான் அது கிளம்புறது. எங்க ஆளுங்கள நீங்க எதிரில கை வச்சாலும் விட்டுப்பான். அவன் நினைக்கின்ற அவன் வழிபடுகின்ற இந்த விடயத்தில் நீ ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் அடிபடுகிற கூட்டம் இல்லை எனது அருமை இஸ்லாமிய உறவுகளின் கூட்டம். யார் ஒன்றும் பாகிஸ்தான்ல இருந்து துபாயில இருந்து அபுதாபில இருந்து வரவில்லை. இவன் எல்லாம் என் மாமன் மச்சன் என் பெரியப்பன் சித்தப்பன். அவனுக்கு சாதி மதம் இல்லாம ஒரு தூய ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கருத்தை ஒரு சித்தாந்தத்தை அவன் இன்றைக்கு இஸ்லாம் என்கிற அந்த புனிதமான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட என் சக உறவுகள், என் ரத்த உறவுகள் தான். ஆக அவர்களை நீங்க பிரிச்சு பார்க்கிறது, அவர்களை எதிர்ப்பது, அவர்களிடத்தில் தேவையில்லாமல் வம்புக்கு இழுப்பது. இங்க செந்தில் வேலன் சொல்றது 100க்கு 100 உண்மை. இங்க எந்த சங் பரிவார கும்பல்கள், மதவெறி கும்பல்கள் ஆதிக்கமா இருக்கிறோம், நாங்க அடர்த்தியா இருக்கிறோம், நாங்க எல்லாம் இந்துக்கள் அப்படி நீங்க கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல வாலாற்ற மாரி பண்ருட்டில ஆட்டலான்னு நினைச்சீங்க அப்படின்னா வால் ஒட்ட நறுக்கப்படும். அதெல்லாம் அங்க வச்சுங்க. அங்க கூட எதுக்கு வச்சுக்கிறீங்க? பாவம் எங்க ஜனநாயக மாண்போடு ஜனநாயக கோரிக்கையோடு வைக்கிறீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. உன்ன எங்கேயாச்சும் ஒரு கலவரத்தை அவன் ஆண்டாண்டு காலமா பாங்க ஓதுவான். என் உறவுகள் ஆண்டாண்டு காலமா அவன் வழிபடுவான். இருக்கும் அங்கெல்லாம் போய் பார்த்து எங்க பிரச்சனையை பார்க்கறது, எங்க முறையிடுறது, எங்க வில்லங்கம் பண்றது. அதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா பண்ருட்டி மட்டும் பேசுறீங்களா? அந்த செம்மண்டத்துல வகுப்பு 2 ஏக்கர் இருக்கு, அந்த பிரச்சனையை சொல்லுங்க. நாங்க இதுக்கெல்லாம் புதுசு புதுசா முளைச்சு வரானுங்க பாருங்க. எங்க பிரச்சனை பண்றது எங்க பிரச்சனை பண்றது அப்படின்னு. ஏண்டா உங்க இருக்கிற நீங்க இருக்கிற எந்த பிரச்சனையாவது என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் ஒருத்தன் ஒரு மனு போட்டு ஒரு தகவல் உரிமை கேட்டு நீ எப்படி ஊர் அடிச்சு உலையில போட்டு வச்சிருக்க, எப்படி ஊர் சொத்தை கையில வச்சிருக்கிற, இந்த செந்தில் வேலன் சொன்ன மாதிரி இந்த நடராஜர் கோயில் என்னுடைய முன்னோர்கள் கட்டிய கோயில், அந்த கோயில இன்னைக்கு அதுக்கு இருக்கிற சொத்து பத்திரம் யாரா வச்சிருந்தா? ஒரே ஒரு இஸ்லாமிய வச்சிருக்கானே சொல்லி சங்கி பசங்களா பூரா நீங்க தாண்டா வச்சிருக்கீங்க. இப்ப அவர் சொன்னார்ல, திருப்பந்தால் ஆதீனத்தினுடைய சொத்து, திருவாரூரை ஆதீனத்தினுடைய சொத்து, இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தென்காசி திருநெல்வேலியில சம்பந்தம் வச்சிருந்தா எனக்கு தெரியும். நான் கூட அங்க போய் என் நண்பர் இடத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வருவேன். 7500 ஏக்கர் இருக்கு. அந்த 7500 ஏக்கரை எங்கேயாச்சும் போலி பட்டா பண்ணி போலி பிரச்சனை பண்ணி எங்க இஸ்லாமிக்கு சொந்தம் அப்படின்னு எங்கால வந்து எதாவது கேட்டாங்க. ஆனா இவருடைய முன்னோருடைய சொத்து, இவங்களுடைய வகுப்பு சொத்தை நீங்க சுருட்ட வரீங்க. நீங்க தான் பாதி பேர் அபகரிச்சு வச்சிருக்கீங்க. இங்க பண்ருட்டில கூட இங்க ஒரு ஆய்வு பண்ணா தெரியும். நீங்க பண்ருட்டில இஸ்லாம் இங்க தொகுதியில் வெங்கடப்பாட்டியில எங்க இருக்கிற நம்ம காணஞ்சாவடி காணங்குப்பத்துல
அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான ஏக்கர் சொத்து, கோடிக்கணக்கான மதிப்பு உள்ளத யார் வச்சிருக்கிறான்? ஐயப்பன் கோயிலுக்கு போறவன், திருப்பதிக்கு மொட்டை போடுறவன், முருகனுக்கு வேல் குத்துறவன், முப்பூச படையல் பண்றவன் எல்லாம் என் சொந்த பங்கம், மாமா மச்சா, பங்கம் பங்காளி பூரா இந்துக்கள் தான் வச்சிருக்கிறான். யாராச்சும் ஒரு இஸ்லாமிய அவன் வந்து எப்படி எங்க இடத்துல நீ பயிர் வைக்கிற, நீ வெளியே போ, இல்ல நீ இஸ்லாமியர் இடம், நீ இந்துக்கள் பயிர் வச்சா தீட்டு போட்டுருவோம், நல்லா ஒத்துக்க மாட்டாரு சொன்னானா? சொல்லுங்க. ஆனா நீங்க மட்டும் சும்மா நொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமா வருது. இப்பெல்லாம் ரொம்ப கோபத்தை அடக்கிட்டேன். பெண்கள் வேற உட்கார்ந்து இருக்கிறாங்க. கண்ணியத்துக்கு உரியவர்கள் முன்னால் கண்ணியமற்ற கபடதாரிகள், வேடதாரிகளை குறித்து பேசக்கூடாதுன்னு ரொம்ப நிதானமா பேசுறேன். அதனால எந்த தொந்தரவும் இல்லாத இந்த நாட்டுல ஒரு அமைதியாக அண்ணன் தம்பியா, மாமன் மச்சானா உறவுகளோடு வாழ்ற காலத்துல எதுக்கு சண்டை, எதுக்கு அடிதடி, எதுக்கு வெட்டு குத்து, எதுக்கு மோதல், எதுக்கு நீ ஒழிக நீ வாழ்க, இதெல்லாம் எதுவும் வேண்டாம். எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் எல்லாரும் இருக்கிறோம். யாருக்கு சலைச்சவன் அல்ல. அதனால தேவையில்லாம இந்த மதரசா கட்டுறதை தடுக்கிறது, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்க போராடணுன்றது, நாங்க பூட்டு போடுவோன்றது, இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் எதுவும் வேண்டாம். அமைதியான மொழியில், அறவழியில் அவரவர்கள் வழிபாடு, அவரவர்கள் தெய்வங்களை வணங்குவதற்கு, போற்றுவதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. அதை எனது இஸ்லாமியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 12 காலமா செய்யறாங்க, பல்லாயிரம் ஆண்டுகளமா செய்யறாங்க. அதனால் நான் சொல்லுகிறேன், அதனால நீங்க வந்து இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இப்ப செம்மண்டத்துல கூட கபர்ஸ்தான் 2 ஏக்கர்ன்றாங்க. இப்ப அந்த பிரச்சனையை மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர்கள், பகுதியினுடைய கோட்டாட்சியர்கள் தலையிட்டு அதை சுமூகமா முடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் அமைதியாக இங்கே இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், இங்கே சிறுபான்மை வாழக்கூடிய மக்கள், வட இந்தியாவில வந்து தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் அமைதியா பீஸ்ஃபுல்லா நீங்க வாழணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அமைதியான இந்த நகரத்தில் தேவையில்லாத மனு போட்டு கிண்டல் கேலி பண்ணி பிரச்சனை பண்ணி அமைதியின்மையை கெடுக்கிற அந்த சூழ்ச்சி செய்கிற அந்த சன் பரிவார வானர கும்பல்களின் கொட்டத்தை அடக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைமையில் ஆளுகின்ற இந்த அரசு இதற்குரிய அத்தனை பிரச்சனைகளையும், இங்கே தீர்மானமாக வாசிக்கப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து அத்தனையும் சுமூகமாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டு, நீங்கள் இந்த வகுப்பறிய திருத்த சட்டமாக இருக்கலாம், புது சிவில் சட்டமாக இருக்கலாம், CA NRC ஆக இருக்கலாம், இதையெல்லாம் என்றைக்கும் நாங்கள் அடிபணிந்து ஏற்றுக்கொள்வர்கள், எதிர்த்து நின்று போராடக்கூடிய மான மறவர்கள், தமிழ் சமூகத்தின் ஓர்மையோடு என்றைக்கும் நாங்கள் எதிர்ப்போம். என அருமை இஸ்லாமியர்களின் உறவுகளுக்கு கை கொடுப்போம். கை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கோஷம் போடப்படும். அனைவரும் எழுந்து நின்று உங்களுடைய கோஷத்தை வீரியமாக சங்கிகளின் காதுகள் கிழிகிற அளவுக்கு